மற்றும் ஒரு அண்மை செய்தி. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான மீட்பு பணிகள் நிறைவு பெற்றதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில விமான விபத்து நேற்று நடைபெற்றது. அந்த விபத்து என்பது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதிலே அந்த விமானத்தில் பயணம் செய்த 232 பேர் பிளஸ் ஒரு 10 பேர் விமானத்திலே அந்த ஊழியர்களாக பணியாற்றியவர்கள். அவர்களில் ஒருவர் மட்டும் தப்பித்து மீதி அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த விமானம் சென்று மோதிய இடம், அதிலிருந்த மருத்துவர்கள், அங்கிருந்த பயிற்சி மருத்துவர்கள் ஆகியோருக்கும் கூட கடுமையான சேதங்கள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டது. அதிலும் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தமாக 265 பேர் உயிரிழந்து விட்டதாக ஒரு சோகமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் 241 பேர் பலி. அந்த விமானம் சென்று மோதிய கட்டிடத்தில் அமர்ந்திருந்தவர்கள், உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் என பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தமாக 265 பேர் இந்த கோர விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய அந்த மீட்பு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு நேரம் என்பதால் அந்த மீட்பு பணிகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டதாகவும், ஆனால் அதன் பிறகு அதிகாலை முதலும் தொடர்ந்து இந்த பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டு தற்போது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது. அந்த உயரமான கட்டிடத்தின் மீது மோதியதில் விமானத்தின் பாகங்கள் ஆங்காங்கே உதிரி பாகங்களாக சிதறி கிடப்பதை ஒரு புறம் பார்க்கிறோம். விமானிகளுடைய உடல்களும் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. பல பேரினுடைய உடல்களும் அவர்கள் கொண்டு வந்த பைகளும் பற்றி எரிந்து தீக்கிரையாகி இருந்தது. அந்த விமானத்தின் பாகங்கள் சென்று மோதியதிலே அந்த கட்டிடத்தின் உள்ளே இருந்த துணி, அந்த ஹாஸ்டலில் இருந்த மாணவர்களுடைய உடைமைகள் ஆகியவையும் கூட சேதாரமாகி இருக்கின்றது. அவையும் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உடல்கள் கருகி இருக்கக்கூடிய நிலையில் யார் யார் உடல் என்பதே தற்போது அடையாளம் காண முடியாத அளவிற்கு உருகுலைந்து போயிருக்கின்றது. எனவே DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் இது யாருடைய உடல் என்று கண்டறிந்து அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பயணிகள் வைத்திருந்த உடைமைகள் மட்டும் முடிந்த அளவு கைப்பற்றப்பட்டு அவை அதில் நல்ல பொருட்கள் இருந்தால் அவை அதற்கு உரிய சொந்தக்காரர்களிடம் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மருத்துவமனையிலே தொடர்ந்து காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. பிரதமர் உள்ளிட்டோரும் நேரடியாக சென்று அவர்களிடம் நலம் விசாரித்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 24 மணி நேரமும் மருத்துவ குழுவினர் அருகிலேயே இருந்து கண்காணித்து உரிய சிகிச்சை வழங்குவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கோர விபத்திலே 265 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற சோகமான செய்தி வந்து சேர்ந்திருக்கின்றது. விமான விபத்து தொடர்பாக மீட்பு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.